இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இல்லாத முதலீடு திட்டத்தை நம்பி தனியார் ஊழியர் 6 லட்சம் ரிங்கெட் இழந்தார். தனியார் முதலீடு ஊழியர் ஒருவர் இணையம் வாயிலாக இல்லாத முதலீடு திட்டத்தை நம்பி அதில் முதலீடு செய்ததை தொடர்ந்து 6 லட்சம் ரிங்கெட்டிற்கு மேலாக இழந்தார். 57 வயதான அந்த ஆடவர் சந்தேக பேர் வழி ஒருவர் தெரிவித்த வாட்ஸ்அப் வழியாக வழங்கப்பட்ட இணைப்பு மூலம் BM Max எனப்படும் முதலீட்டு விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து ஜனவரி 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 6,36,123 ரிங்கெட் மதிப்பிலான 4 முறை பண பட்டுப்பாடாக்களை செய்துள்ளார். இதற்காக தனக்கு 30 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என அந்த ஊழியருக்கு வாக்குறுதியும் வழங்கப்பட்டது. எனினும் இது குறித்து எந்த ஒரு பணமும் கிடைக்காததால் தாம் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து பாதிக்கப்பட்டவர் குவாந்தான் போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் செய்தார். இச்சம்பவம் குறித்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த ஒரு திட்டத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம் என பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ யாஹ்யா ஒத்தமான் கேட்டுக் கொண்டார். கிளந்தான் சுங்கை கோலோக்கில் சட்டவிரோத போதை மாத்திரைகளுடன் மலேசியர் கைது. தாய்லாந்து மற்றும் கிளந்தானின் எல்லை பகுதியான சுங்கை கோலோக் நகரில் நடைபெற்ற போலீஸ் சோதனை நடவடிக்கையின் போது 100க்கும் மேற்பட்ட எக்ஸ்டசி மாத்திரைகள் வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் மலேசியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 30 வயதுடைய அந்த நபர் ஜாலான் டெரியான் கேட் பகுதியில் உள்ள வங்கியின் முன்பு சந்தேகத்திற்கிடமான நிலையில் இருந்ததை போலீசார் கவனித்துள்ளனர். உடனடியாக சோதனை மேற்கொண்ட போது அந்த ஆடவரிடம் இருந்து 109 எக்ஸ்டசி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கைகோலக் போலீஸ் தலைவர் கர்னல் துன் ஷிர்குன் தெரிவித்தார். எல்லைப்புற நகரங்களில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் சட்டத்தை மீறும் எவராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கைது செய்யப்பட்ட மலேசியர் மேல் விசாரணைக்காக சுங்கைகோலக் போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிக்னல் கோளாறு காரணமாக கெலானா ஜியா LRT சேவையில் கடும் தாமதம். கொம்பாக் மற்றும் ஆம்பாங் பாரக் நிலையங்களுக்கு இடையில் சிக்னல் அமைப்பு செயலிழந்ததை தொடர்ந்து கெலானா ஜியா LRT வழித்தட சேவைகள் தாமதங்களை எதிர்கொள்கின்றன. இந்த இடையூறினால் சம்பந்தப்பட்ட வழித்தடத்தில் சேவை பாதிக்கப்பட்டதற்கு வழிவகுத்ததாகவும் கொம்பாக் முதல் KLCC வரை ரயில்கள் தற்காலிகமாக இயக்க முடியாத நிலையில் இருப்பதாக ராபிட் ரயில் சென்டிகான் பிரகத் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்வதற்கும் விரைவில் இயல்பான செயல்பாடுகளை மீட்டெடுப்பதற்கும் பொறியியல் குழுக்கள் சம்பந்தப்பட்ட சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்க மாற்று ரயில் சேவைகள் மற்றும் இலவச பேருந்து சேவைகளை ராபிட் ரயில் ஏற்பாடு செய்துள்ளது. புத்ரா ஹைட்ஸில் இருந்து வரும் ரயில்கள் 6 நிமிட இடைவெளியில் பாசர்செனி நிலையத்தில் திரும்பும். கூடுதலாக பாசர்செனி மற்றும் KLCC இடையே 20 நிமிட இடைவெளியில் ஒரு ஷட்டில் ரயில் சேவை இயக்கப்படும். கொம்பாக் மற்றும் KLCC இடையே பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. கோவில்களை கட்டுங்கள், இஸ்லாத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் போதியுங்கள், ஆனால் சட்டத்தை பின்பற்றுங்கள். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பொதுமக்கள் தங்கள் மதங்களை எப்படி வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் வரை என்று நினைவூட்டியுள்ளார். இன்று புத்ரஜயாவில் உள்துறை அமைச்சகத்துடன் நடந்த ஒரு சிறப்பு நிகழ்வில் பேசிய அன்வார் இதுபோன்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது இன ஒற்றுமையை சீர்குலைத்து மிகவும் அழுத்தமான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்ப வழிவகுக்கும் என்றும் பரிந்துரைத்தார். இந்த கோவில்களை போலவே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம், எத்தனை கோவில்களையும் கட்டலாம், ஆனால் சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். நீங்கள் விரும்பும் இடத்தில் அதை கட்ட முடியாது. மசூதிகளும் சூறாவும் விதிமுறைகளை பின்பற்றாமல் கட்டப்பட்டதாக கூறுபவர்களுக்கு நமது வரலாறு முழுவதும் பேராக்கில் ஒரு சூறாவும் இருந்துள்ளது. அது விதிமுறைகளை பின்பற்றாததால் இடிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். எனவே இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நாம் இப்படியே தொடர்ந்தால் நம் நாடு அமைதியாக இருக்காது. மேலும் தேசத்தை முன்னேற்றுவதற்கு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாது என்றார் அவர். மலேசியாவில் 85% காசநோய் சம்பவங்கள் உள்ளூர் மக்களை உட்படுத்தியவை. KKM தகவல். மலேசியாவில் TB எனப்படும் காசநோய் கண்டவர்களில் 85 விழுக்காட்டினர் உள்ளூர் மக்களே என சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்கள் வெறும் 15 விழுக்காட்டினர் மட்டுமே என்றார் அவர். எனவே காசநோய் பரவுவதற்கு புலம்பெயர்ந்தவர்களே காரணம் என்ற கருத்து தவறானது என அவர் சுட்டிக்காட்டினார். இந்நோய் மலேசியாவின் பொது சுகாதாரத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் தொற்று என்றும்
சமூகத்தில் பரவாமல் தடுக்க அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே சமயம் டிபி நோயாளிகளை ஒதுக்கி வைக்காமல் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் முழுமையான சிகிச்சையை முடிக்க ஊக்குவிக்கப்படுவார்கள் என டாக்டர் ஜுல்கிப்லி சொன்னார். 2 வாரங்களுக்கும் மேலான இருமல், காய்ச்சல், இரவில் வியர்த்து கொட்டுவது, உடல் எடையில் திடீர் சரிவு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை சென்று காண வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். புதிதாக 503 சம்பவங்களோடு சேர்த்து இவ்வாண்டின் முதல் 5 வாரங்களில் நாட்டில் 2571 காசநோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பிப்ரவரி 22 வரை அனைத்து வழி ETS ரயில் பயணங்களுக்கும் 30% கழிவு சலுகை. ETS ரயில் சேவையின் அனைத்து வழித்தட பயணங்களுக்கும் KTMB நிறுவனம் கூடுதலாக 10 விழுக்காடு கழிவு சலுகையை அறிவித்துள்ளது. முன்னதாக சீன புத்தாண்டு மற்றும் இன்றைய ரமலான் நோன்பு மாத தொடக்கத்தை ஒட்டி பிப்ரவரி 18 முதல் 22 வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ETS பயணங்களுக்கு மட்டும் 20 விழுக்காடு கழிவு சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது தற்போது 30 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு அனைத்து வழித்தடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை தனது Facebook பதிவில் KTMB உறுதிப்படுத்தியது. சீன புத்தாண்டு விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்புவோரின் வசதிக்காக இச்சலுகை வழங்கப்படுகிறது. பயணத்தை முறையாக திட்டமிடுமாறும் பயணிகளை அது அறிவுறுத்தியது. டத்ரான் மேடேகாவில் வியாபாரம் செய்ய தடை, DBKL அறிவிப்பு. டத்ரான் மேடேகா பகுதியில் வியாபாரம் செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL நினைவுறுத்தியுள்ளது. இத்தடை மாநகரின் பாரம்பரிய மதிப்பு, தூய்மை மற்றும் அதன் பெருமையை காக்கும் நோக்கத்தை கொண்டதாக தனது Facebook பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டத்ரான் மேடேகா கோலாலம்பூரின் அடையாளங்களில் ஒன்றாகவும் சுற்றுலா தளமாகவும் இருப்பதால் அதன் அழகும் சுத்தமும் காக்கப்பட வேண்டும் என DBKL கூறியது. அண்மையில் அங்கு அயர்பலாங் போன்ற பழங்கள், பானங்கள் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ முறையில் அப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அது சமூக ஊடகங்களில் சர்ச்சையான நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அங்கு அனுமதியின்றி விற்பனை செய்யும் வியாபாரிகளிடம் இருந்து பொருட்கள் வாங்காமல் அப்பகுதியை சுத்தத்தையும் அழகையும் பராமரிக்க உதவ வேண்டும் என DBKL கேட்டுக் கொண்டுள்ளது. 1.5 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான ஷாபு கடத்தல் முயற்சி முறியடிப்பு, 2 கைது. பெரட்வா பெசா காரை பயன்படுத்தி 1.5 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஷாபு போதைப் பொருளை கடத்தி சென்ற 2 ஆடவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சுமார் 30 வயதுடைய சந்தேக நபர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று பெடாஸ் ரேம்பாவ் அருகில் இருக்கும் வடக்கு தெற்கு பிளஸ் நெடுஞ்சாலையின் 236.9வது கிலோமீட்டரில் கைது செய்யப்பட்டனர். நெகிரி செம்பிலான் போதைப்பொருள் குற்றப்பிரிவு மற்றும் புக்கிட் அம்மான் போக்குவரத்து அமலாக்க பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் பிடிபட்டனர். வாகனத்தின் பின்புற பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 30 பொதிகளில் சுமார் 1.56 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 30.6 கிலோகிராம் எடையுள்ள ஷாபு வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த அளவு போதைப் பொருட்கள் சுமார் 30,000 பயனாளர்களை பாதிக்கக்கூடியது என போலீசார் தெரிவித்தனர். இந்த போதைப் பொருள் ஸ்லாங்கூர் பூச்சோங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் தெற்கு மாநிலங்களில் விநியோகிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டதாகவும் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இக்கும்பல் 2025 முதல் இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். சட்டத்தை பின்பற்றினால் எவரும் பிரச்சாரம் செய்யலாம், அன்வார். தக்வா எனப்படும் இஸ்லாமிய மத பிரச்சாரங்களை அரசாங்கம் தடுக்காது. ஆனால் அவை சட்டத்திற்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு நடைபெற வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். விதிகளை பின்பற்றுங்கள், அதுவே போதும். பிரச்சாரம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம், ஆனால் அனைத்தும் சட்டத்திற்குள் இருக்க வேண்டும் என்றார் அவர். தாம் முன்பு தக்வா நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது பாதசாரிகளின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத விதிகளை பின்பற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் இந்து கோவில்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் பள்ளி வாசல்களின் கட்டுமானத்திலும் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அன்வார் வலியுறுத்தினார். பள்ளிவாசல்கள், மசூதிகள் என வரும்போது எங்கு வேண்டுமானாலும் அவற்றை கட்ட அரசாங்கம் அனுமதிப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் பேராக்கில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதற்காக மசூதி ஒன்று இடிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் மல்டிரேஷியல் ரிவர்டட் முஸ்லிம்ஸ் என்ற குழுவின் பிரச்சார கூடாரத்தை DBKL அகற்றிய சம்பவத்தை அடுத்து பிரதமர் அவ்வாறு கூறியுள்ளார். கிரிப்டோ கரன்சி கொள்ளை தொடர்பில் 12 போலீஸ்காரர்கள் கைது. காஜாங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சீன நாட்டவர்களிடம் இருந்து சுமார் 2 லட்சம் ரிங்கெட் கிரிப்டோ கரன்சியை கொள்ளையடித்தது தொடர்பில்
கூட்டரசு வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த 4 அதிகாரிகள் உட்பட 12 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். 24 முதல் 47 வயதிற்கு உட்பட்ட போலீஸ் துணை சூப்பரிண்டென்டென்ட் ஒருவர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சார்ஜென்ட், 6 கார்பரல், 2 லான்ஸ் கார்பரல் மற்றும் ஒரு கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர். காஜாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த சிறப்பு குழு ஒன்று 2 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். காஜாங்கின் கண்ட்ரி ஹைட்ஸில் உள்ள ஒரு வாடகைக்கு எடுக்கப்பட்ட பங்களாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைக்கு பின் தானும் 7 நண்பர்களும் தங்கள் விடுதலைக்காக கிரிப்டோ கரன்சியை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறி 31 வயதான சீன சந்தை ஆய்வாளர் செய்த புகாரை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிப்ரவரி 5ஆம் தேதி இரவு 11:10 மணிக்கு மாவட்ட வர்த்தக குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு இரட்டை மாடி பங்களாவை சோதனை செய்ததோடு அதில் இருந்தவர்கள் கம்போடியாவில் உள்ள ஒரு கும்பலுடன் தொடர்புடைய ஆன்லைன் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக அந்த குழுவிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2026 உலகக்கோப்பை போட்டிகளுக்கு டிக்கெட் தேவை மிக அதிகம். 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 104 போட்டிகளுக்கும் ரசிகர்களின் அபார வரவேற்பு காரணமாக அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டதாக ஃபிஃபா தலைவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இறுதிக்கட்ட விற்பனைக்காக சில டிக்கெட்டுகள் ஏப்ரல் மாதம் முதல் போட்டி நிறைவடையும் ஜூலை 19ஆம் தேதி வரை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 11ஆம் தேதி அன்று தொடங்கும் கால்பந்து தொடருக்காக 4 வாரங்களில் மட்டும் சுமார் 7 மில்லியன் டிக்கெட்டுகளுக்கு 508 மில்லியன் கோரிக்கைகள் வந்துள்ளன. ஜனவரியில் நடந்த முக்கிய விற்பனை கட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து ரசிகர்கள் விண்ணப்பித்துள்ளனர். டிக்கெட் விலைகள் உயர்வதற்கு அமெரிக்காவின் நடைமுறையில் உள்ள டைனமிக் விலை முறை மற்றும் அதிகாரப்பூர்வ மறு விற்பனை தளங்களில் நடைபெறும் மீள் விற்பனை முக்கிய காரணம் என விளக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இணைந்து நடத்தும் 48 அணிகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை மூலம் ஃபிஃபாவுக்கு சுமார் 11 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுமார் 7 மில்லியன் ரசிகர்கள் நேரில் போட்டிகளை காண வருவதுடன் 20 முதல் 30 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து 1,85,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியை துன்புறுத்திய மாற்றான் தந்தையான போலீஸ் அதிகாரி வைரல் வீடியோவால் பரபரப்பு. ஒரு சிறுமியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரி தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி பரவலாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றான் தந்தை என நம்பப்படும் அவ்வாடவர் சிறுமியை காருக்குள்ளும் வீட்டிலும் தாக்கியதாக வீடியோவில் காட்டப்படுகிறது. சிறுமி அழுது கொண்டிருக்கும் நிலையில் அவர் மீண்டும் மீண்டும் அடித்ததாக தெரிகிறது. இந்த காட்சிகள் சந்தேக நபர் தானே பதிவு செய்தவை என நம்பப்படுகிறது. சம்பவம் எப்போது எங்கு நடந்தது என்பது இன்னும் உறுதியாகவில்லை. போலீஸ் தரப்பிலிருந்தும் தனக்கு அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் உடனடியாக விசாரணை செய்து குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலைதளங்களில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது.